இது ஃபஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்து பற்றி ஒரு இது சொல்லியிருக்காங்க. இது 2, 3 இடத்துல கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா, வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் என்னென்ன எழுத்து எப்படி சீர் செய்தார் அப்படிங்கிறது இங்கே ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஏ, ஓ அதெல்லாம் வந்து எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா மாற்றினாங்க. புள்ளி வச்சு ஓனா குறில்னும், புள்ளி வைக்காத ஓனா நெடில்னும் வச்சுருந்தாங்க. ஆரம்ப காலத்து கல்வெட்டு எழுத்துலாம் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இவருடைய சீர்திருத்தத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாறுச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா அவர் இங்கே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதேபோல் ஏகார ஓகார வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். பழைய வடிவங்கிறது நமக்கு மேலேயும் புது வடிவம் கீழேயும் கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளி வச்சும் புள்ளி வைக்காமல் வந்தால் அப்போ குறில் நெடில்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா தான் சீர்திருத்தம் அப்படிங்கிறது எழுத்து சீர்திருத்தம் வந்திருக்கு. பெரியார் வந்து இந்த துணைக்கால் இந்த நாலாம் நம்ம பழைய காலத்தில் எங்கள் அப்பாலாம் இப்போவும் என்னோட பேர் கலைவாணிங்கிறது இந்த நா போட்டு தான் எழுதுவார். துணைக்கால் போட மாட்டார். அவர் அந்த காலத்து ஆளுங்கிறதுனால அவர் அப்படி எழுதியே பழகிட்டார். ஆனால் நம்ம இப்போ புது வடிவத்தை பழக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி தான் பழக்கிட்டு இருக்கோம். இதுக்கான டேபிளும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இந்த 3 சுழி 2 சுழினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லினரா மேல் நோக்கி லகரம் கீழ் நோக்கி லகரம் வல்லினரா 3 சுழினா 2 சுழினா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்தோடு சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பழைய வடிவத்தில். புது வடிவத்தில் பார்த்திங்க அப்படின்னா துணைக்கால் போட்டிருக்காங்க.